ஒரு பக்கத்தின் நீளம் 20 மீட்டர் ஆக உள்ள முக்கோண அடியை கொண்ட ஒரு கட்டடத்தின் அத்திவாரத்தை வெட்டுவதற்கு கயிறு இழுக்கப்பட்டுள்ளது. இதன் செம்மையை சோதிப்பதற்காக கயிறு இழுக்கப்பட்ட முக்கோணியின் ஓர் உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு உள்ள தூரம் அளக்கப்பட்டது. இக்கயிறுகள் இழுக்கப்பட்டுள்ள முக்கோணி சரியனின் அவ்வாறு அளந்த தூரம் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சமபக்க முக்கோணியை தந்து கேள்வி கேட்டிருக்கு. இதுல கேட்டிருக்கிற கேள்வி என்னது? சமபக்க முக்கோணியை தந்து கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த முகத்துக்கு இந்த உச்சியிலிருந்து வரைந்த இந்த செங்குத்தின் நீளம் h தான் கேள்வி. சரியா? இந்த செங்குத்தின் நீளம் h தான் கேள்வி. இதை நம்ம ஈஸியா செய்யலாம். ஏன் இது சமபக்க முக்கோணி, இந்த கோணம் தெரியும் எத்தனை? 60 பாகை. எல்லா கோணமும் 60 பாகையா தானே இருக்கும், எல்லாம் 60. அப்ப இது 60. இது ஒரு செங்கோண முக்கோணியின் எடுத்தமாக இருந்தால் இது ஒரு செங்கோண முக்கோணி, இந்த கோணம் 60, இது 20, நமக்கு தேவையானது h. அப்ப இந்த கோணத்துக்கு இது எதிர்ப்பக்கம், இது செம்பக்கம். அப்ப எதிர்ப்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்படுறது என்ன? சைன். அப்ப சைன் 60 சமன் h இன் கீழ் 20. சைன் 60 பெருமானம் வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 சமன் h இன் கீழ் 20. இந்த ரெண்டையும் 20 சுருக்கலாம் 10. இது குறுக்கால வந்தா h சமன் எத்தனை வரும்? 10 வர்க்கமூலம் 3 மீட்டர் என்று வரும். இது சமபக்க முக்கோணியாக இருந்தா நீங்க இந்த மாதிரி என்ன செய்யலாம்? ஈஸியா செய்யலாம். கோணம் தெரியும் நமக்கு. ஒருவேளை இது ஒரு சமநீள் பக்க முக்கோணியாக இருந்தா இந்த மாதிரி செய்யலுமா? இப்படி தாராங்க. இது ஒரு 100, 105, 65 இந்த மாதிரி தந்தி. இது சமபக்க முக்கோணியா? இல்ல, சமநீள் பக்க முக்கோணி. அப்ப இதுல ஒரு உச்சியிலிருந்து இன்னொரு உச்சிக்கு வரையப்பட்டதுக்கு இருக்காங்க. அப்ப இப்படி செய்யலாம். அப்ப இந்த இடத்துல இப்படியான கேள்வி வரப்பட நமக்கு கோணம் தெரியாது. கோணம் தெரியாது. நான் இதுக்கே செய்து காட்டேன் பாருங்க. சரியா? இதுக்கே செய்து காட்டேன். ஆனா சமநீள் பக்க முக்கோணிக்குரிய தொடரை பாவிக்க போறோம். அப்ப இதுக்கு ஒரு தேற்றம் இருக்குது. முதலாவது, இந்த 3 பக்க நீளத்தையும் கூட்டுவோம். இது S என்று எடுத்துக்கொள்வாங்க. 20 சக 20 சக 20. 3 பக்க நீளத்தையும் கூட்டி அதை 2ஆல பிரிப்போம். பிரிச்சா எத்தனை வரும்? 60 2ஆல பிரிச்சா 30. இப்ப இந்த முக்கோணிட பரப்பளவுக்கு சமன்பாடு A சமன் வர்க்கமூலத்துக்குள்ள S minus A S minus B S minus C. இந்த தொடர் இது A, இது B, இது C என்று எடுத்துக்கிறோம். சரியா? A B C. சரியா? அப்ப இதுல S கண்டு வச்சிருக்கேன். எத்தனை? 30. இந்த எஸ்ஸுக்கு பதிலா 30 சய ஒரு பக்கம் எத்தனை? 20. சய எஸ்ஸுக்கு பதிலா 30 மற்ற அடுத்த பக்கம் அதுக்கும் 20. எஸ்ஸுக்கு பதிலா 30 அடுத்த பக்கம் எத்தனை? 20. அப்ப இதுல இருந்து வர பரப்பளவு 30 30ல 20 போனா 10, 30ல 20 போனா 10, 30ல 20 போனா 10. இப்ப எத்தனை வரும்? 3 அங்கால 10 4 வருது. அப்ப இது என்ன எழுதலாம்? நீங்க 100 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இது நீங்க பரப்பளவு காண்றதுக்கான தொடர். சரியா? இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்? நம்ம பரப்பளவு காண்றோம். இப்ப பரப்பளவு கண்டா முக்கோணி ஒன்றின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? அரை தர அடிதர செங்குத்தீரமா இல்லையா? அப்ப இதுக்கு
இதை அரைதர அடிதர செங்குத்தியருக்கு சமப்படுத்தினா இந்த எச்சை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். இப்ப இது நமக்கு ஈஸி. எப்ப சமபக்க முக்கோணியாக இருந்தா. இது எதுக்கு சொல்லி காட்டுறேன்? சமனில் பக்க முக்கோணிக்கு இப்படித்தான் செய்யலாம். இந்த விதத்தில் என்ன செய்யலாது? செய்யலாம். ஏன்னா கோணம் தெரியாது, கோணம் தந்தா செய்யலாம். கோணம் தெரியாட்டி இதான் அதுக்குரிய மெத்தட். அப்ப இங்க முக்கோணிட பரப்பளவு ஏ அரை தர அடி ஏ தர செங்குத்தியரம். இது எதுக்கு சமம்? 100 வர்க்க மூலம் 3க்கு சமம். அப்ப இது அரை தர ஏக்கு பதிலா என்ன? ஒரு பக்க நீளம் 20, செங்குத்தியரம் தெரியாது, சமன் 100 வர்க்க மூலம் 3. இதை சுருக்கலாம். 2ஐயும் 20ஐயும் சுருக்கலாம் 10. இதோட சைவர் போயிடும். எச்சம் 2 பேர் 10 வர்க்க மூலம் 3 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா மீட்டரா? சென்டிமீட்டர். சரியா? சென்டிமீட்டர். சரியா? சென்டிமீட்டர். அப்ப இதான் என்ன? அதுக்கான தொடர்பாக இருக்கும். விளங்கிட்டா? இது சமனில் பக்க முக்கோணி வரக்குள்ள நீங்க இந்த தொடர்பை பாவித்தான் என்ன செய்யணும்? செங்குத்தியரம் கண்டுபிடிக்கும். அப்ப அதுக்காக தான் அதை சொல்லி காட்டினோட. அப்ப இதே ஐடியா உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். சரி, இது ஹெரோன்ஸ் தேட்டம் கொண்டு சொல்லுவாங்க. சரியா? ஹெரோன்ஸ் தேட்டம் கொண்டதுனால கொண்டு வரோம். அப்ப இந்த எஸ் கண்டுபிடிக்கிறது. இப்ப இதுல சில இடங்கள் பிளவுற இடம் என்னன்னு சொன்னா 3 நீளத்தை கூட்டி எத்தனையால பிரிக்கும்? 2ஆல தான் பிரிக்கும். 3ஆல பிரிக்க கூடாது. சரியா? அப்ப சில ஆக்கள் இதை 3ஆல பிரிக்க செய்ய வழிகிடுவாங்க. பிரிக்கா கூடாது. சரியா? அப்ப இதான் இதுக்குரிய ஐடியா. சரியா? நோட் பண்ணி கொள்ளுங்க.